ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திரோட அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சரித்திரத்திலே இது 54வது எபிசோட். போன எபிசோடில் ராகவேந்திர சுவாமிகள் உடுப்பிலிருந்து கிளம்பி திருமுக்கூடல் வந்து அங்கிருந்து நஞ்சன்கூடு வந்தார். நஞ்சன்கூடுக்கு வந்திருக்க அறிந்த அந்த ஒரு அரசன் தொட்ட தேவராயன் ராகவேந்திர சுவாமிகளை சந்தித்து தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து தங்கியிருந்து அங்கே வந்து சாத்துர்மாச விரதம் அனுஷ்டானம் ஒன்றும் சொல்லி பக்தியோடு கேட்க ராகவேந்திரனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாத்துர்மாச விரதத்தை ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே அவர் வந்து அங்கே இருந்தார். அப்போ அந்த தொட்ட தேவராயர் வந்து ராகவேந்திர சுவாமிகளுக்கு தேவராயர் என்ற ஊரையும் நிறைய தங்கம் வெள்ளி போன்ற பொருள் விலையுள்ள பொருளெல்லாம் தானமாக தந்து ராகவேந்திர சுவாமிகள் ஆசீர்வாதம் பெற்றார். ராகவேந்திர சுவாமிகள் இங்கே சாதுர்மாசம் இருந்து போகும்போது ஸ்ரீமடத்தின் சர்வக அரசருக்கு நிறைய மரியாதைகள் செய்து அங்கிருந்து கிளம்பி வந்து நஞ்சனூர் வந்து அங்கிருந்து சித்திரதுர்கா வர்றார். சித்திரதுர்காவில் வெங்கண்ணா என்ற பக்தருக்கு மோட்சம் கொடுத்து பார்த்தோம். அந்த வெங்கண்ணாவுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் பட்டகள்ளி நாராயணராயா என்ற அவருடைய மகன் அந்த அவருக்கு எந்த இடத்துல மோட்சம் கொடுத்தாரோ அது பக்கத்திலேயே ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு மடம் ஸ்தாபனம் பண்ணி அந்த பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீமேந்திர தீர்த்தர் என்ற மகான். ஸ்ரீமேந்திர தீர்த்தர் வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய கப்பனம் பீடாதீபத்தில் வந்து 1933 1967 வரலும் ஸ்ரீமடத்தினுடைய பீடாதிபதியாக இருந்தவர். அவர் அந்த அங்கே ஸ்மிருதிகா பிரதிஷ்டாபனம் பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். அவங்க அந்த குடும்பம் வந்து அந்த மடத்தை ஸ்ரீமடத்தை மந்திராலய மடத்தை தானமாக கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கும் அது மந்திராலய மடத்து கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த வெங்கண்ணாக்கு மோட்சம் கொடுத்த இடம் இருக்கிறது. அதை இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பி வந்த ராகவேந்திர சுவாமிகள் ஹரிஹர க்ஷேத்திரத்துக்கு வருகிறார். ஹரிஹர க்ஷேத்திரத்தில் அங்கே வந்து துங்கபத்ரா நதி அருகில் இருக்கக்கூடியது. அங்கிருந்து அவர் தங்கியிருக்கும்போது அந்த ஊர் பெரிய ஊர், நிறைய அக்ரஹாரம், நிறைய படித்த அறிஞர் பெருமக்கள், நிறைய பிராமண குடும்பங்கள், அக்ரஹாரங்கள் நிறையா இருந்தது. இங்கே வந்திருந்து நிறைய ஜனங்கள், ஏன்னா ரவிசனுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. எந்த ஊர் போனாலும் அங்கே ஜெய ஜெய ஜெயன் கூட்டம். அவருடைய உபதேசங்கள் கேட்பதற்கும் உபன்யாசங்கள் கேட்பதற்கும் அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அனுகிரகம் பெறுவதற்கும் ஜனங்க சாரி வந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு 3 அந்தணர்கள் அந்த ஊருக்கு வராங்க. வந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து அதில் கொஞ்சம் மடத்துக்கு போகும்போது ராகவேந்திரனை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சரி அவங்க முதல்ல மடத்துக்கு வந்துட்டாங்க. அவர் வந்து அந்த மடத்துக்கு வந்தோடனே அந்த சிப்பந்தி ஒருத்தர் கொண்டு ராகவேந்திரன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ராகவேந்திரனை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு சரி நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்க, அங்கேருந்து ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு வாங்க, மத்தியானம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு போஜனம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம், தீர்த்த பிரசாதம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி இவங்க வந்து உடனே அங்கேருந்து போய் நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. போகிற வழியிலே அந்த 3 வேலை ஒரு அந்தனர் சொல்கிறாரு, இது மாதிரி ராகவேந்திரன் பெரிய மகான் தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரு பட்சணத்தை இன்றைக்கி நினச்சிப்போம், இன்றைக்கி மதியம் நம்ம சாப்பாட்டில் அந்த பட்சணம் போட்டாருன்னா அவர் பெரிய மகானை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறார். இன்னொரு சொல்கிறார், ஆமாம்மா நானும் ஒரு பட்சணம், நீ ஒரு பட்சணத்தை நினச்சிக்கோ, நான் ஒரு பட்சணத்தை நினச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட அந்த 3வது வரக்கூடிய ஒரு பெரிய தேஜஸ் நிறைய படித்தவர். அவர் சொல்கிறார், இது ரொம்ப தப்பு, மகான்களை சோதனை செய்து ரொம்ப தவறான செய்தல், நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க கேட்கல. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு விட்டுருங்க, ஆனால் நாங்கள் 2 பேரும் செய்கிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பட்சணத்தை நினச்சிக்கிறாங்க மனசில். சரி விட்டார் அவர், என்ன அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதான்னு கேட்குறாரு. எனக்கு எது பிடிக்குங்கிறது ராகவேந்திரனுக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். ஆமாம், அங்கே போய் ராகவேந்திரன் இருக்கிற சன்னிதானத்தில் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு என்ன மனசு பிடிக்கும் அதெல்லாம் ராகவேந்திரன் கொடுப்பார். அதனால் இதை போய் அதெல்லாம் நம்ம சவாலாக செய்தால் தான் அவர் மகான் ஏற்றுக்கிறது சொல்கிறதில்ல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி விட்டுறார். இவங்க ஆற்றுல குளிக்கிறது இறங்கும்போது அந்த மட சிப்பந்தி வந்து ராகவேந்திரனுடைய வஸ்திரத்தை துவைத்து கொண்டிருக்கிறார். அந்த வஸ்திரத்தை கையில் பிடிச்சி பிழியும் போது அந்த சிப்பந்தி, அந்த மடத்து சிஷ்யர் வந்து இவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக குளிச்சுட்டு ஸ்ரீமடத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கணும் அந்த பட்சணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் பிரசாதமாக கிடைக்கும்னு சொல்கிறார்.
இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம தனிமையில் இருக்கும்போது பேசிட்டு வந்தோம், ஏன் இந்த சிஷ்யர் இப்படி சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த சிஷ்யர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வஸ்திரத்தை பிழிஞ்சு அந்த பாறை மேலே வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் வராங்க, இவங்க பக்கத்தில் வர்றாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன நினச்சோம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு இவங்க கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதே, நீங்கள் என்ன சொன்னேன்னு எனக்கு புரியலன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு மேலும் குழப்பம் அதிகமாகிறது. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, குளிச்சுட்டு அவர் வேகமாக வந்தார், குளிச்சுட்டு உடனே இவங்க நிதானமாக குளிக்கிறாங்க. அவர் அவங்க வேகமாக குளிச்சுட்டு மறுபடியும் தலையெல்லாம் துவட்டிட்டு உடனே அவர் அந்த பாறை மேலே இருந்து காஷாயத்தை கையில் எடுத்து தோளில் போட்டுட்டு மறுபடியும் எங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக குளிச்சுட்டு மடத்துக்கு வாங்க, மத்தியானம் பூஜையை பார்த்துட்டு தீர்த்த பிரசாதம் சாப்பிடலாம், தீர்த்த பிரசாதம் போது உங்களுக்கு என்ன பட்சணம் நீங்கள் தினைச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்பே கேட்டால் எனக்கு ஒன்றும் சொல்லுங்கிறா, முதல் ஒரு இடம் சொல்கிறாரு, இப்போ ரெண்டாவது சொல்கிறாரு, என்னன்னு புரியல, ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறாங்க. அப்போ அந்த மூன்றாவது வந்தார் இல்லையா, அந்த தேஜஸ்வரி திம்மண்ணாச்சாரியார் பேர், அவர் பேர் திம்மண்ணாச்சாரியார் சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த சிஷ்யனுக்கு ஒன்றும் தெரியல. அந்த சிஷ்யன் தன்னோட அந்த ராகவேஸ்வரோட காஷாயத்தை கையிலே தொட்ட உடனே அவன் நம்மளை பற்றி பேசுகிறான். காஷாயத்தை கீழே வச்சுட்டு தனியாக வரும்போது அவனுக்கு ஒன்றும் தெரியல. மீண்டும் காஷாயத்தை தன் தோளில் தூக்கி வைத்த உடனே அவன் மீண்டும் நம்ம சொல்கிறான், நம்மகிட்ட சொல்கிறான், நம்ம நினச்ச பற்றி பேசுகிறான். அப்போது அந்த காஷாய வஸ்திரத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்கு என்று சொன்னால் ராகவேஸ்வரோட மகிமை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் உரைக்குது, ஆஹா மிகப்பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோமேனு. அப்போது பூஜைக்கு வராங்க, மத்தியானம் சமஸ்தான பூஜை சிறப்பாக நடக்குது. பூஜை முடிஞ்ச உடனே தீர்த்த பிரசாதம் அபிஷேக் உட்காரணும். அப்போது ராகவேஸ்வரன் சொல்கிறாரு, இந்த 3 பேர் தனியாக இந்த இடத்துல எல்லாம் போடு, எனக்கு எதிர்த்தாப்புல அங்கே முக்கியமான பண்டிதர்கள் அவங்கெல்லாம் அங்கே உட்காருவாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இந்த 3 பேருக்கு எல்லாம் போட சொல்கிறாரு. போட்டு அவங்க உட்கார சொல்கிறாரு. உட்கார்ந்த உடனே ராகவேஸ்வரன் முதல்ல மார்னிங்லேயே ராகவேஸ்வரன் அந்த சமையல்காரனை கூப்பிட்டு சொல்லிட்டார், இன்னென்ன ஐட்டங்கள் எனக்கு நிறையா பண்ணுங்க, நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நைவேத்தியத்துக்கு மூலராமர் நைவேத்தியம் ஒன்று கேட்குறாரு, அதெல்லாம் பண்ணி பட்சணம் கொண்டு வந்து நைவேத்தியம் ஆயிடுச்சு, கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. இப்போ ராகவேஸ்வரன் அந்த பரிச்சாரர் கூப்பிட்டு சொல்கிறாரு, முதல்ல உட்காந்துருக்கு பாயசம் ஊற்றுங்க, நிறையா ஊற்றுங்க, 2வது ஊற்றுறவங்களுக்கு ஜிலேபி நிறையா போடுங்க, 3வதுக்கு லட்டு நிறையா போடுங்க. இந்த 3 மாற்றக்கூடாது, முதல்ல இருக்கிற பாயசம், 2வது ஜிலேபி, 3வது லட்டு. இது அவங்க எவ்வளோ கேட்டாலும் போடுங்க, நிறைய போடுங்கன்னு சொல்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த 3 ஐட்டங்களும் பரிமாறப்படுகின்றன. அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நம்ம என்ன நினைச்சோமோ அதெல்லாம் நம்ம ராகவேஸ்வரன் கொடுத்தாரு, நம்ம பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம்னு சொல்லி குற்ற உணர்வு ஏற்படுகிறது. என்ன பண்ண முடியும், சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு வந்தோடனே ராகவேஸ்வரனில் ஃப்ளோர் முடிஞ்சு மந்திராட்சம் வாங்கணும். அவர்கிட்ட தனிமையில் இருக்கும்போது நமஸ்காரம் பண்ணி, எங்கள் மன்னிச்சுக்கணும், உங்களை தவறாக நாங்கள் நினச்சிட்டோம், சோதனை நினச்ச மகப்பச்சாரம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, வயிறு நிறைய சாப்பிட்டீங்களா, நீ நினச்ச பட்சங்களா சாப்பிட்டீங்களா, எல்லாம் கரெக்டாக வந்தான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவா, உங்களுக்கு தெரியாதா என்ன, நாங்கள் தான் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துட்டோம்னு சொல்லி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த திம்மண்ணாச்சாரியார், அதாவது இந்த சோதனைகள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவரை தனியாக ராகவேஸ்வரன் அழைக்கிறார். அழைச்சி சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு உங்களுக்கு எனக்கு அருகில் இருந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்னுடைய பிருந்தாவனத்துக்கு நீங்களும் உங்கள் வம்சத்தார்களும் பூஜை செய்யும் பாக்கியம் உங்களுக்கு நான் தரேன் என்று சொல்லி அவர் சாசனம் எழுதி கொடுத்துட்டார், அவருக்கு லெட்டர் கொடுத்துட்டார். அவர் பிருந்தாவனம் ஆனவர்கள், அந்த பிருந்தாவன் பூஜை பண்ணுறது திம்மண்ணாச்சாரியாரும் அவருடைய வம்சத்தார்கள், அவருடைய பிள்ளைகள், பேரன்கள், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அவ்வளோ வருஷம் அந்த வம்சாவில் எப்படியே வரும், வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அந்த மாதிரி அந்த சோதனை செய்யணும்னு வந்தவங்களில் அவருக்கு திம்மண்ணாச்சாரி கிடைத்த பிரைஸ் மூல பிருந்தாவனத்தை தொட்டு பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் கிடைத்தது. இன்றளவும் அந்த திம்மண்ணாச்சாரியோட சந்ததியினர் தான் இணைக்கும் மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனத்துக்கு பூஜை செய்து வருகிறார்கள். அப்படி அவருடைய இது முடிஞ்ச உடனே அங்கிருந்து ராகவேஸ்வரன் ஹரிஹரேஸ்வரனை கிளம்பி அவர் வேறு இன்னொரு இடத்துக்கு வர்றாரு. ஹரிஹரேஸ்வரத்திலிருந்து கிளம்பி கதக் என்ற ஊருக்கு வருகிறார். அந்த ஹாவேரி வழியாக
வந்து அவர் கதக் என்ற இடத்துக்கு வர்றார். அந்த கதகில் அவர் தங்கிற டைமில் அவருக்கு இன்னும் கூடவே இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு பக்தர் ராமச்சந்திரான்னு பேர். அவர் பேர். அவர் வந்து ரவிசம்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஆத்மார்த்தமாக சேவை பண்ணிட்டே இருப்பார். பொதுவாக அவர் வந்து குளிக்கும் போது கூட இருந்து அவர் துணிகள்லாம் துவைச்சி போட வேண்டியது, மிருத்திகையெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு பர்சனல் சிஷ்யெல்லாம் சேவை செய்வார். ராகவேந்திராமில் அவர்கிட்ட கேட்பார், ராமச்சந்திரா உனக்கு என்ன வேணும், என்ன அனுகிரகம் பண்ண சொல்ல. எல்லாரும் யாரும் கேட்கணும், ஒன்றுமே கேட்கலன்னு கேட்பார். சாமி உங்களுடைய சேவை கிடைச்சா போகிறோம், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு நான் அருகில் இருந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை மாத்திரம் எனக்கு கொடுங்க, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்படி அவர் கேட்பார், இப்படி சொல்லுவார், இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அவர் வந்து குளிச்சுட்டு மிருத்திகா ஸ்நானம் பண்ண போகிறார். சௌச்சம் பண்ணி மிருத்திகா ஸ்நானம் பண்ண போகிறார். அப்போது இந்த ராமச்சந்திராவுக்கு மனசில் ஓடுது, இப்போ தனியாக இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும், நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் ஆசை இருக்குது மனசில், ஊருக்கு போய் திருமணம் பண்ணிக்கணும். ரவிசங்கள்ட்ட இப்போ கேட்டால் அவர் அனுகிரகம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு யோஜனை பண்ணார். ரவிசங்கர் முன்னாடி இவரை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, என்ன என்கிட்ட இதை கேட்கணும் மனசில் ஓடுது போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அம்மா சுவாமி தப்பாக நினைக்காதீங்க, நான் ஊருக்கு போய் திருமணம் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கிறது, உங்கள் ஆசீர்வாதமாக அனுகிரகம் வேணும்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறார், என்னப்பா நான் ஆத்தங்கரையில் நிற்கும் போதே நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நான் என்ன என் கையில் என்ன இருக்குது நான் உனக்கு கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு 3 கைப்பிடி அளவு மிருத்தியை கையில் எடுத்து கொடுக்குறார். அவர் உடம்புல உபயோகப்படுத்தின மிருத்தியை 3 கைப்பிடி எடுத்து மிருத்தியை அவர்கிட்ட கொடுத்து, நீ ஊருக்கு போயிட்டு வா, இந்த மிருத்தியை உன்னை திருமணத்தை நடத்தி வைக்கும்னு சொல்கிறார். இந்த மிருத்திகை உன் திருமணத்தை நடத்தி வைக்கும், நல்லா சந்தோஷமாக இருப்பை, கவலைப்படாத, ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்புறம் மறுபடியும் ராகவேஸ்வரன் மடத்துக்கு வந்தோன்னா ஒரு மத்தியானம் சாப்பாடு முடிஞ்ச உடனே ராகவேஸ்வரன் அனுமதி வாங்கிட்டு அவர் அந்த சிஷ்யர் தன்னுடைய ஊரை நோக்கி புறப்படுகிறார். போய் ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த ஊர் எல்லாம் இரவு நேரம் ஆயிடுச்சுனால, இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு கிராமம் வந்து சேர்றாரு. அதில் ஒரு பெரிய வீடு. அந்த காலில் வந்து திண்ணை இருக்கும் வெளியில். அந்த காலில் எல்லா பழைய காலத்து வீட்டில் எல்லா வீடுகளிலும் திண்ணை இருக்கும். அந்த திண்ணை எதுக்குன்னா, அந்த காலில் எல்லோரும் நிறைய நடந்து தானே, பாதசாரிகள் நடந்து தான் போவாங்க, ஊருக்கு போவாங்க, வண்டிகள் எல்லாம் அந்த காலம் கிடையாது. வந்தவர்கள் தங்கறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு அந்த இடத்த விட்டுருவாங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு திண்ணையில் அவர் வந்து படுத்திருக்கார். இதெல்லாம் ரகவேந்திராமில் எதுக்குன்னு ஒரு சேவை ஒரு செய்தார்னா அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அதில் உள்ள அடங்கி இருக்கும். ஒருத்தருக்கு அனுகிரகம்னா அதில் 10 பேருக்கு அனுகிரகம் இருக்கும். அது ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி அவர் வந்து அங்கே இருக்கும்போது ராத்திரி அசந்து தூங்கிட்டார். நம்ம நடந்து வந்தாலும் அந்த களைப்பிலே தூங்கிட்டார். அர்த்தராத்திரி 12 மணிக்கு யாரும் தட்டி எழுப்புற மாதிரி பார்க்குற, கண்ணு முடிச்சு வந்து பெரிய பிரம்மராஷ்டிரம் நின்றுட்டு இவரை பார்த்து மிரட்டுற மாதிரி நிற்கிது. நான் உள்ளே போனேக்கே நீ ஏன் நான் தடுக்கிறேன்னு இவரை பார்த்துட்டார். இவர் பார்த்தார், பயம் இருக்குது. நான் எங்கே உங்களை தடுத்தேன், நான் பாட்டு தானே படுத்துறேன், நீங்கள் பாட்டு போக வேண்டியதானுங்கிறார். என்னால் போக முடியல, நீ குறுக்க படுத்துட்டு இருக்கேன். சரி நான் எந்திரிச்சு நடந்துக்கிறேன், என்ன இங்கே வந்து போங்க. அதனால் போக முடியல. ஏன்னா ராகவேந்திரன் கொடுத்த மிருத்திகை அந்த அவருடைய அங்கவஸ்தில் முடிஞ்சு அந்த வாசல் பக்கத்தில் வச்சிருக்காரு. அது மேலே தலை வச்சார். அவர் இந்த சிஷ்யர் படுத்துட்டு இருக்கார், ராமச்சந்திரா படுத்துட்டு இருக்கார். அந்த அக்னி, அந்த இது வந்து மிருத்திகை வந்து அக்னி ஜுவாலை மாதிரி எரியுது. அப்படியே பக்கத்தில் போனால் அக்னி அப்படியே வீசுது, அக்னி அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. பிரம்மராஷ்டிரம் பக்கத்துலேயே போக முடியல. இவர் கேட்குறாரு, இப்போ ஒரு தைரியம் வந்துச்சு ராமச்சந்திராக்கு. ஏன்னா அந்த மிருத்தியை வந்து உள்ள விட போனதுன்னா அப்போ இவர் செய்த தப்பரான காரியத்துக்கு போகிற, அதனால தான் குருராஜர் உள்ள விட மாட்டேங்கன்னு தெரிஞ்சு போகுது. அவர் எதுக்குள்ளே போனேன்னு கேட்குறாரு. இந்த வீட்டுக்காரர் பூர்வ ஜென்மத்திலே என்னுடைய குழந்தைகள்லாம் கொண்டுட்டார். அந்த வேகம், அந்த மன வேதனை தாங்காமல் நான் தற்கொலை செய்து கொண்டு இவரை பழி வாங்கணும்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டு இப்போ பிரம்மராஷ்டிரம் வந்து பேயாக வந்து பிறந்த குழந்தைகளாக 2 குழந்தைகள்லாம் நான் கொண்டுட்டேன், இப்போ 3ஆவது குழந்தை கொல்ல போகிறேன், அதுதான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பிரம்மராஷ்டிரம் சொல்லுது. அவர் சொல்கிறாரு, ஒரு தைரியம் வந்துச்சு, இப்போ பயம் இல்லை. இப்போ ஏன்னா மிருத்தியை கையில் இருக்குது. நீ ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டேன், தற்கொலை பண்ணிட்டது ரொம்ப தப்பு, அது தப்பு பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ இவளை அந்த குழந்தைகளாம் கொன்று அந்த சிசு கத்தி அந்த குழந்தைய சொல்கிற பாவத்தை சுமந்து கொண்டு மீண்டும் நீ இந்த மாதிரி பெய்யா வளைய போறியா? அதை விட்டு அவரை மன்னிச்சு போயிடலாமலே. ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, அவ்வளோதானே. அவர் ஏதோ உள்வினை காரணமாக ஏதோ நடந்திருக்கு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை பெருசுபடுத்தாமல் இறைவனை நோக்கி இது பண்ணுறத விட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த உபதேசம்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ நீ வந்து அந்த இதை நகுத்தணும், நீ நான் உள்ளே போய் குழந்தைய கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்கிறார்.
எப்போ ராமேஸ்வரம் உள்ள விடலையோ அப்போ ராமேஸ்வரம் அதில் இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா, சரி நான் நகர்த்துறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த மூட்டையை அவுத்து மிர்த்தியை கொஞ்சம் எடுத்து தண்ணி கையில் அவங்க கையில் பஞ்சபாத்திரம் தண்ணி வச்சுருவாங்க சொம்பில், அந்த தண்ணியில் கலந்து அந்த மிர்த்தியை தூக்கி அந்த பிரம்மராட்சம் மேலே வீசுகிறார். பிரம்மராட்சத்துக்கு மேலே அந்த மிர்த்தியை பட்டணும், ஐயோ எரியுது எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மராட்சம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி போயிட்டு. அது ஒரு கந்தர்வன் தோன்றி ராகவேந்திர சாமிகளுக்கு நமஸ்காரம், அவருடைய சிஷ்யன் அவங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு அவர் ஆகாசில் போய் பறந்து போயிடுறார். இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த வீட்டுக்காரர் பார்த்துட்டே இருக்கார், பயத்தில் பார்த்துட்டே இருக்காரு. இந்த குழந்தையை கொண்டுடுவான், ஏன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை கொண்டு வந்திருக்கான்னு தெரியுது, வேற வழியில். உடனே அவர் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவர் மெதுவாக கற்றுன்ட்டு, ஐயா சுவாமி நீங்கள் யார், என் குழந்தையை காப்பாற்றுறீங்கன்னு சொல்கிறார். சொல்கிறார், நான் மந்த்ராலய ராகவேந்திர சுவாமிகளுடைய சேவகன், நான் திருமணம் செய்து கொள்ளலாம்னு எங்கள் ஊர் நோக்கி போயிட்டுருக்கேன். ரொம்ப லேட்டாக நான் தென்னையில் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, தென்னையில் படுத்தேன். இந்த பிரம்மராஷ்டிரம் அதுக்குனால அவர் மிருத்தியை பண்ணனால அவர் நற்கதி அடைந்து விட்டார் சொல்லி விஷயம் சொன்னோடனே, ராகவேந்திரோட சிஷ்யரா நீங்கள் அப்படின்னா வெளியில் கூட வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்கன்னு அவர் உச்சாரம் பண்ணி அவரை அழைச்சிட்டு போய், ஏன்னா ஒரு குழந்தையை காப்பாற்றினவராச்சு. அவரோட உட்காந்து பேசிட்டு இருக்கார் கொஞ்ச நேரம். அப்போது அவருடைய வம்சாவளி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எதுக்காக அவர் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் இப்போ என்னோட ஊரை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய குலங்கோத்திரம்லாம் கேட்குறாரு. எல்லாம் பார்த்தா இவங்க குலத்துக்கு சேர்ந்தவராக தான் இருக்கார். ஸோ இந்த பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம், கோத்திர மந்திரம் எல்லாமே சரியாக வருது அவங்களுக்கு, அதனால் இது இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் தீர்மானம் பண்ணி. அப்போ அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், என்னுடைய தங்கை மகள் இருக்கிறாள், தங்கை உன்னுடைய கணவர் சிறுவையில் இறந்துட்டார், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அந்த மகளை நீங்கள் திருமணம் செய்ததான நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உங்களை பார்த்தா வசதி படைத்தவங்க மாதிரி தெரியுறீங்க, நேச்சுரலி உங்கள் தங்கையும் நல்லா வசதி படைத்தவளாக இருக்கணும். இப்போ அந்த பொண்ணுங்க வசதி படைத்தவளான இடத்துல தான் அவங்க விரும்புவீங்க. எனக்கு ஆஸ்தி பாஸ்தி எதுவுமே கிடையாது, நான் மடத்தில் சேவை பண்ணிட்டுருக்கேன், பெரிய படிப்பும் கிடையாது எனக்கு நீங்கள் திருமணம் கொடுத்து பின்னால் ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை பிராமணன் கொடுத்துருவேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அதை யோஜனை பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த சொத்துமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஓப்பனாக சொல்கிறார். பொசிஷன் சொல்லணும்னு சொல்கிறார். ராகவேந்திர சாமிகளுடைய சிஷ்யனாக இருக்கிற விட பெரிய சொத்து என்ன வேணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னுடைய தங்கைக்கு நிறைய சொத்து இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, அது கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவளுக்கும் ஒரே பொண்ணு, நீங்கள் இந்த பொண்ணை திருமணம் பண்ணால் இந்த சொத்து பூரா உங்களுக்கு தான் சேரப்போகுது, அப்போ நீங்களும் செல்வந்தர் ஆகிடுறீங்க, அதனால் அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறார். சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு முகூர்த்த நாள் பார்த்து திருமணம் நடந்தேறுகிறது. அப்புறம் திருமணம் ஆனவுடனே அவர் ராமச்சந்திராவை ஒரு மனைவி அழைத்து கொண்டு நேராக ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த கூப்ளி பக்கமும் அந்த இடத்துல நிற்கிறார், அந்த இடத்துக்கு வர்றார். அவர் ராமேஸ்வரன் பார்த்து நமஸ்காரம் பண்ணி நடந்த விருத்தாந்தங்கள்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்ணுறாங்க. ராமேஸ்வரனுக்கு ஆசீர்வாதம் மந்திர முத்ராதனம் பண்ணி பல மந்திராட்சை கொடுத்து, ரொம்ப சந்தோஷம், அந்த மிருத்தியை நீ வச்சுக்கோ, நீ இனிமேல் மடத்தில் இருக்க வேண்டாம், நீ உன் மனைவியோடு குடும்பத்தை சந்தோஷமாக இருந்துட்டு வா, உனக்கு எல்லா சூழ்ச்சியும் இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த சிஷ்யரை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி மிருத்தியனுடைய மகிமை அன்றைக்கு தெரிந்தது. அடுத்த எபிசோட்ல